வணக்கம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். ஒரு நிமிஷம் ஒரு தகவல் மூலமா இன்னைக்கு என்ன தகவல் சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடுமுடி கோகிலம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய கேபி சுந்தராம்பாள் பத்தி தாங்க சொல்ல போறேன். கேபி சுந்தராம்பாள் பாத்தீங்கன்னா ஒரு சிறந்த நடிகை மட்டும் கிடையாது, சிறந்த பாடகியும் கூட. அவருடைய கணவரான எஸ்.ஜி. கிட்டப்பாவின் மறைவிற்கு அப்புறமா வெள்ளை உடைதான் அவங்க அணிஞ்சிருந்தாங்க. காங்கிரஸ் கட்சியின் தீவிர ஆதரவாளராக இருந்த கேபி சுந்தராம்பாள் பல போராட்டங்கள்ல கலந்துகிட்டு பாடி மக்களை உற்சாகப்படுத்திருக்காங்க. ஒரு தடவை மதுரைக்கு வந்த காந்திஜிய கேபி சுந்தராம்பாள் சந்திச்சிருக்காங்க. அப்போ காந்திஜிக்காக அவங்க சில பாடல்களை பாடியிருக்காங்க. அவங்களுடைய கணீர் குரலை கேட்ட காந்திஜி என்ன சொல்லியிருக்காருன்னா, உன்னுடைய குரல் இனிமையானது மட்டும் கிடையாது, அதுல தீர்க்கமும் சக்தியும் இருக்கு. அதனால உன்னுடைய குரலை நம்முடைய சுதந்திரத்துக்காக அதிகமாக பயன்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. காந்திஜியின் இந்த வேண்டுகோளை ஏற்று கேபி சுந்தராம்பாளும் கதர் ஆடைகளை விற்பதிலும் பல போராட்டங்கள்ல கலந்துக்கிறதுலயும் ஈடுபாடு காமிச்சிருக்காங்க. இவங்களோட பாடல்கள் மூலமா அந்த காலத்துல இளைஞர்கள் எல்லாரும் சுதந்திர போராட்டத்துல மும்முரமா ஈடுபட்டு இருந்திருக்காங்க. 1951ஆம் வருஷத்துல தமிழக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் கலைஞர் அப்படின்ற பெருமை கேபி சுந்தராம்பாளுக்கு உண்டு. இந்த தகவலோடு இன்னைக்கு விடைபெற புதிய தகவலோடு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.